சமாதானத்தை ஏற்படுத்துகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே இந்த நாளின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு கிடைத்த இந்த நேரத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2025ஆம் ஆண்டின் கருப்பொருளாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பிலே வாரந்தோறும் ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் 29வது செய்தியாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிட விரும்புகிறேன். இதுவரை நாம் எடுத்ததான தலைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்க விரும்புகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வேதம் அறிவோம் என்கிற அந்த யூடியூப் சேனலில் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற பிளேலிஸ்டில் போனால் அத்தனை செய்திகளையும் பார்க்க முடியும். கடந்த வருடத்தில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளின் அடிப்படையிலே 46 செய்திகளை நாம் வெளியிட்டிருந்தோம். கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து என்று பலவிதமான தலைப்புகளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் தெளிவாக அதை பார்த்திருந்தோம். இந்த நாளின் செய்திக்காக ஆதார வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்களை குறித்து வேதாமம் சொல்லுகிறது. சமாதானமாய் இருப்பதை குறித்து அல்ல, சமாதானம் செய்கிறவர்கள், அதாவது 2 நபர்களுக்கு இடையே அல்லது 2 குடும்பங்களுக்கு இடையே, 2 குழுவினருக்கு இடையே இப்படி சச்சரவு பெருகிவிட்டது, பிரிவினை பெருகிவிட்டது, அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பெருகிவிட்டது என்ற ஒரு சூழலிலே அவர்களுக்கு நடுவே இருந்து சமாதானத்தை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. பாக்கியவான்கள் என்றால் பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கருதப்படுவார்களாம். எப்படி என்பதை குறித்து இந்த நாளில் நாம் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் கவனிக்கலாம். இந்த பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்கிற பதம் கிரேக்க பாஷையிலே, அதாவது மூல பாஷை வேதாகமம் அல்லது இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட இந்த கிரேக்க வெர்ஷனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஐரோனோபோயோஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தமிழாக்கத்திலே சொல்லப்பட்டது போல நேரடியான அந்த வார்த்தை சமாதானம் செய்பவர்கள் அல்லது சமாதானத்தை ஏற்படுத்துபவர்கள். கரெக்டான அந்த பதம் தமிழிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் செய்பவர்கள் அல்லது சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள். இந்த 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்குள்ளார சமாதானத்தை நம்ம கொண்டு வரலன்னு சொன்னால், இப்போவே அதை சரி பண்ணலைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து அதை செய்பவர்கள், அவர்களை குறித்து வேதாமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காரியத்தை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கலாம். சச்சரவு மற்றும் சண்டை அல்லது பிரிவினையை தடுக்க பாடுபடுபவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். சச்சரவு மற்றும் சண்டை, 2 பிரிவினர்களுக்கு நடுவே பிரச்சனைகள் இருக்கிறது. எதிரெதிர் தரப்பினரை அவர்கள் சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சமரசம் செய்பவர்களை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அந்த பிரிவினைக்கு நடுவே குடும்பங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களிலே வழக்குகள் இருக்கக்கூடிய காரியங்கள், விரோதங்களை தடுக்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் முன்னேற்பாடு செய்து முன்னேற்கொண்டு முன்பதாக சென்று அதை சீர் செய்வது, அவர்களுக்கு நடுவே சமாதானம் செய்வது என்கிற இந்த காரியம். இப்போது செல்வாக்கு உள்ளவர்கள், சமுதாயத்திலே முதிர்ந்தவர்கள் அல்லது
வயது முதிர்பவர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய பேச்சை, ஐயோ பெரியவர் சொல்லிட்டாரு, நம்ம வீட்டில் மூத்தவர் இவர், இவங்க வந்து நிறைய அறிவு நிறைந்தவர், அனுபவம் வாய்ந்தவர், மதிக்கத்தக்கவர், செல்வாக்கு உள்ளவர், அவர் சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன பண்ணான்னா இந்த மாதிரியான காரியங்களில் முற்படுகிறவர்கள். ஏதாவது ஒவ்வொருவரும் இதில் ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்வது அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிட்டு கொண்டு சட்டவிரோதமான அல்லது அதிகாரப்பூர்வமான தலையீடுகளில் நாம் ஈடுபடக்கூடாது. அது தவறு. என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, இங்கே வாங்க, நான் உங்களை சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு வரும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த 2 பேரும் நீ யார், உன் வேலையை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி அல்ல. ஸோ அதிகாரப்பூர்வமான தலையீடு அல்ல, சட்டவிரோதமான தலையீடும் அங்கே இருக்கக்கூடாது. சட்டவிரோதமான தலையீடு என்ன? ஒருவேளை கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையான காரணத்தை புரியாமல் திடீரென்று ஒருவர் உள்ளே வந்து, ஓகே உனக்கு என்ன பிரச்சனை, நான் அதை தீர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னா, உடனே கணவன் சொல்கிறாரு, எனக்கு வந்து இவளோட வாழ இருக்க பிடிக்கல, நான் அந்த எய்த்த வீட்டு பொண்ணோட எனக்கு தொடர்பு இருக்குது, அவளோட சேர்த்து வைங்கன்னா, சரி போ, சண்டை போடாதீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படி சம்பந்தமில்லாத சட்டவிரோதமான காரியங்களில் அவர்களை வந்து தொடர்பு படுத்திவிட்டு அங்கே செயல்படுத்துவது தவறாக போய்விடும். ஸோ அங்கே அப்படி செய்வதல்ல. இப்போ சட்டவிரோதமான காரியங்களில் நாம் ஈடுபடுவதல்ல, அதிகாரப்பூர்வமான அந்த தலையீடும் அங்கே இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட இந்த தன்மையை பெறுவதில் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எதிரெதிர் தரப்பினரை சமரசம் செய்ய ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான வாய்ப்புகள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்போது எப்படி ஆகினும் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கும் பொழுது, அதை சமரசம் செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படியாகிலும் வாய்ப்புகள் உண்டு. பலவிதமான வாய்ப்புகள் அங்கு கொடுக்கப்படுகிறது. அதை உணர்ந்து கொண்டு பிரச்சனையை கூடுதலாக்கி விடாமல் ஆரம்பத்திலேயே சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று வேதாமத்தில் நம்ம பார்க்க முடியும். அதை யாரெல்லாம் செய்கிறார்கள்? நண்பர்கள், அருகாமையில் உள்ள அண்டை வீட்டினர், செல்வாக்கு மிக்கவர்கள் அல்லது மதிப்பு மிக்கவர்கள், வழக்கறிஞர்கள், உரைஞர்கள் அப்படின்னு தான் சரியான வார்த்தையை நம்ம பார்க்குறோம். வழக்கு உரைஞர்கள், மருத்துவர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், நற்செய்தியின் ஊழியர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதில் எப்பொழுதும் தலையிட்டு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அமைதியை மேம்படுத்த இந்த காரியங்களில் ஈடுபடுவது வழக்கமாக நம்ம பார்க்குறோம். வழக்கறிஞர்களே ஏன் இதில் உள்ள வராங்கன்னா, அவங்க வந்து கவுன்சிலர்ஸாக சட்டம் அவர்களை நியமிக்கிறது. மருத்துவர்கள் எப்படி உள்ளே வராங்க? அவர்கள் கவுன்சிலர்ஸாக இருக்கிறாங்க, கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்குள்ள மன ரீதியான பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள்லாம் அவங்கள்ட்ட போகும் பொழுது கரெக்டாக அதை அடையாளப்படுத்தி அதை சரி செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செல்வாக்கு மிக்கவர்கள், வீட்டில் வந்து ஒரு தாத்தாவோ அல்லது அப்பாவோ அல்லது அம்மாவோ பாட்டியோ வயதானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தனி மரியாதையும் மதிப்பும் உண்டு வீடுகளில். அப்போது அவர்கள் பேச்சை கேட்பார்கள். ஏன்னா அவங்க வந்து மூத்தவங்க, பல விஷயத்தை அவங்க அறிந்தவர்கள், அவர்கள் அதை வந்து செயல்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்துவாங்க. அவங்களுக்கு தெரியும் பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படிங்கிறது. அப்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதாமத்திலே தெளிவாக கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் என்பது ஆரம்பத்திலேயே தீர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம், யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையேயான பிரச்சனை, அல்லது எருசலேமிற்கும் சமாரியாவுக்கும் உள்ள பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியாது. பைபிளில் பயங்கரமாக பேசக்கூடியவர்களுக்கு கூட வந்து என்ன யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்ன வித்தியாசம்,
ஏன் அவர்களுக்குள்ளார சண்டை? இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஆரம்ப காலத்திலே ஒன்றாக இருந்தது. தாவீதின் காலத்திலே, சாலமோன் காலத்திலே இஸ்ரவேலர்களும் யூதர்களும் ஒன்று தான். ஆனால் சாலமோனுக்கு பின்பு இஸ்ரவேலர்கள் என்பது வேறு, யூதர்கள் என்பது வேறு. அது நம்ம வரலாற்றை பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். இவர்களுக்கு நடுவே ஏன் சண்டை வந்தது, என்ன பிரச்சனை வந்தது, அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது அப்போது இப்படிப்பட்ட ஆரம்பத்திலே தொடங்கின ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம்தான் தொடங்கினது. ஆனால் அது எவ்வளோ பெரிய ராஜ்யமே பிளவுபட்டதற்கு காரணமாய் அமைந்தது என்பதை நாம் அறிகிற வேதாம சான்றுகள். அது துவக்கத்திலேயே அது பார்க்க வேண்டும். ஒரு சின்ன இன்றைக்கி இவ்வளோ பெரிய சண்டை இருக்குது, 2 குடும்பத்துக்கு நடுவில் பயங்கர சண்டை, நாங்கள் பேசிக்கிற மாட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை? அப்படியே ஆரம்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண பிரச்சனையாக இருக்கும். அதை பெருசுப்படுத்தி 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 அதற்கு கண் வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு பெரிய சண்டைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது ஒரு சின்ன சாதாரண ஒரு துவக்கமாக இருந்திருக்கும். அதை தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார் நீதிமொழிகளில், சச்சரவின் ஆரம்பம் தண்ணீரை வெளியேற்றுவது போன்றது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல ஆகிவிடுகிறது என்று அவர் எழுதுகிறார். 17வது அதிகாரம் நீதிமொழிகளில் 17வது அதிகாரம் 14வது வசனம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்கிறார். மதகு, நம்ம மதகுனா என்ன? நம்ம இந்த சேனல் சொல்லுவாங்க இல்லையா, அடைப்பு, இந்த அடைப்பை திறந்து விடுவாங்க. அரசியல்வாதியெல்லாம் என்ன, இந்த ஜூலை மாதம் ஆயிடுச்சு, ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் இந்த டேமை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் இந்த பெரிய ஒரு வீல் எடுத்து திறப்பார். அது திறக்கும் பொழுது தொடக்கத்தில் லேசாக கசிய ஆரம்பிக்கும். அது திறக்க திறக்க ஊர்லெல்லாம் எல்லோரும் ஓரமாக போயிருங்க, கரை ஓரத்தில் நிற்காதீங்க, எல்லாம் தண்ணீர் திறந்து விட போகிறாங்க, எல்லாம் அந்த பக்கம் போயிருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அது வரக்கூடிய வேகம் துவக்கத்தில் மெதுவாக வந்தாலும் அந்த மதகு திறந்து விடுவது போல். அப்போது ஒரு மதகை திறந்து விட்டார்கள்னு சொன்னால் என்னாகும்? அந்த இடத்துல இருக்கிற ஊரே அடித்து கொண்டு போய்விடும். அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனமோ வீடுகளோ இவ்வளோ பெருசாக நீங்கள் கட்டி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ தண்ணீரை சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். இப்போ ஆரம்பத்திலேயே அதை நீ விட்டுரு, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ சின்ன விஷயம் தானே. சிலர் என்ன பண்ணுவாங்க, மனைவியை வெறுப்பேற்றுறதுக்காக எப்போ பாரு சீண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவனை வெறுப்பேற்றுவதற்காக மனைவி சீண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்காத காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்வது. அந்த சின்ன சின்ன விஷயத்தில் இந்த வெறுப்பேற்றுறதுக்காக செய்யக்கூடிய காரியம் நாளடைவில் அது என்ன ஆயிரும் அப்படின்னா விரோதமாக மாறிவிடுகிறது. நம்ம விளையாட்டுக்கு செய்த காரியம் அதுவே பிரச்சனைகளை உருவாக்கி கடைசியாக பெரிய சச்சரவுகளை கொண்டு பிரிவினைகளை கொண்டு விட்டு விடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை துவக்கத்திலேயே நாம் அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்திரம், 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் வருகிறது என்று சொன்னால் அதில் ஒருவர் உடனடியாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதே தொனியிலே நாம் மறுமொழி கொடுக்காமல் உடனடியாக சாந்தமாக பேச ஆரம்பித்து விட வேண்டும். அந்த ஒரு சூழலை நாம் பின்பற்றும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை கையாளும் பொழுது அங்கே உக்கிர கோபம் தனித்து விடப்படும், தணிக்கப்படும். அமைதியாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ சவுண்டு, கொஞ்சம் வால்யூமை குறைச்சிக்க முடியுமா அப்படின்னா அந்த வால்யூமை நம் குறைத்து கொண்டாலே
அந்த சமாதானத்தை துவங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மெதுவான பிரதியுத்தரம், அந்த உச்ச கட்டத்தில் பேசும் பொழுது அதுக்கு நம்ம சமாதானமாக அமைதியாக பதில் சொன்னாலே அந்த கோபத்தை குறைத்து விடும் என்று வேதாமம் சொல்லுகிறது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். அதை விட்டு நீங்களும் அதே கோபத்தில் நீங்கள் பதில் சொன்னால் என்ன ஆயிரும்? உங்களுக்கு கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும் என்று வேதாமம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். 19வது அதிகாரம் நீதிமொழிகள் 19:11 என்ன சொல்லுது? மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்கிறது. மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்குமா. இப்போ ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா அப்போவே நம்ம நிதானிக்க ஆரம்பிக்கிறோம். அவன் ஏதோ சண்டை பிடிக்க வர்றான், இன்னைக்கு முடிவோடு தான் வந்திருக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டும், பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவன் பேச துவங்குவதிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சொல்கிறார், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். கவனமாக ஞானமாக புத்தியாக நம்ம செயல்படும் பொழுது ஒரு பிரச்சனை துவங்குவதற்கு முன்பதாகவே அடடா இவன் இந்த நோக்கத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னு புரிய ஆரம்பித்து விடும். அப்போது அந்த விவேகத்தை நாம் பயன்படுத்தி நாம் அதை செயல்படுத்தும் பொழுது கவனமாக தவிர்க்கவும் முடியும், அதை சரி செய்யவும் முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் மாற முடிகிறது. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சரி போயிட்டு போகுது, விடுங்க, பரவாயில்ல விடுங்க, பொறுத்து போங்க, ஒரு சின்ன பிரச்சனை தானே, தப்பாக பேசிட்டாங்களா, வீணாக பேசிட்டாங்களா, புரியாமல் பேசிவிட்டார்களா, அல்லது வேண்டுமென்றே பேசிவிட்டார்களா, போயிட்டு போகுது. அந்த ஒரு சின்ன நஷ்டத்தோட சின்ன பிரச்சனையோடு அது தீர்ந்து விடும். அது எப்படி அவன் பேசலாம், அது எப்படி அவன் சொல்ல போச்சு அப்படின்னு நீங்கள் உரிமை குரலை எழுப்பும் பொழுது என்ன நடக்கும்? அதுக்கு அவர் பதில் கொடுப்பார். அதெல்லாம் முடியாது, இந்த பக்கம் வரும். போயிட்டு போகுது, பேசிட்டு போகிற யார்? நம்ம ஆள் தானே, இல்லை வேறு ஆள் தானே, நம்ம ஒரு நஷ்டம் தானே, சின்ன நஷ்டம் தானே, போயிட்டு போகுது. அதை விட்டு கொடுக்கும் பொழுது, அதை பொறுத்து கொள்ளும் பொழுது, அதை சகித்து கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனை அதோடு தீர்ந்துவிடும். இல்லை இது இப்போவே முளையிலேயே நம்ம கிள்ளி எரியலைன்னா நாளைக்கு இன்னும் அடுத்தது பேசுவான், இன்னும் அவன் வளர்ந்து போவான், இப்போவே அவனை மண்டையில் தட்டி வச்சிடணும் அப்படின்னோம்னா நமக்கு நஷ்டம் கூடுதலாக வரும் என்பதை அவன் வந்த வகையிலேயே அதை நாம் சரி செய்யணும்னு நினச்சோம்னா அது பெரிய சச்சரவுகளை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. 20வது அதிகாரம் நீதிமொழிகள் 3வது வசனம், வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். கவனிச்சிங்களா? எது மேன்மை என்று சொன்னால், எது நீதியுள்ள காரியம் என்று சொன்னால், எது புத்தியுள்ள காரியம் என்று சொன்னால், வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்று சொல்கிறது. ஒரு பிரச்சனையை கொண்டு வரான் அப்படின்னா அது அப்போவே விவேகமாக கையாண்டு அதை விட்டு விடுவது மேன்மையை நமக்கு கொண்டு வருகிறது. ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் பொழுது அதை அப்படியே திருப்பி விட்டுறணும். அது விவேகத்தினாலே ஞானத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா, அந்த நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாய், அதை மேற்கொள்ளுகிறவர்களாய், அதை சரி செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் தெளிவாய் நமக்கு அறிவுறுத்துகிறது. பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை துவங்க போகிறது என்பதை ஆரம்பத்திலேயே நாம் அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். இப்படி ஒரு காரியத்தை ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவோடு மேற்கொண்டதை வேதாகமம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் பார்க்க வேண்டும். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வாக்குவாதம் வேண்டாம் சொல்கிறார்? நாம் சகோதரர்,
அந்த அடிப்படை விஷயத்தை அவர் அங்கு உணர்த்துகிறத நீங்கள் பார்க்கணும். உனக்கும் எனக்கும், உன் ஆட்களுக்கும் என் ஆட்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா, ஏன்னா நாம் சகோதரர்கள், நம்ம 2 பேருக்கும் பந்தம் இருக்கிறது. நாம் ஒரே இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள், ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். நீயும் நானும் ஒரே இரத்தம், நீயும் நானும் சொந்தக்காரர்கள், நீனும் நானும் உறவு உள்ளவர்கள். ஆகவே நமக்குள்ளே சண்டை வேண்டாம், விலகிறோம், போயிட்டு போகுது, விடு. உனக்கு என்ன வேணும், அந்த இடம் வேணுமா எடுத்துக்கோ, இல்லை இந்த இடம் வேணுமா எடுத்துக்கோ. நமக்குள்ளே என்னத்துக்கு சண்டை? அதுதான் அங்கே கொண்டு வர்றார். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள், அப்பேற்பட்ட இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள், விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். எதுக்கு சண்டை? எதற்கு பிரிவினை? அந்த அடிப்படை என்ன? உனக்கும் எனக்கு என்ன கருத்து வேறுபாடு? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, என்ன விரோதம்? நீ கிறிஸ்தவனா நானும் கிறிஸ்தவன், நீ தேவனுடைய பிள்ளைன்னா நானும் தேவனுடைய பிள்ளை. அப்போது அடிப்படையான பிரச்சனைகளை, பிரிவினைகளை கையாள தெரியவில்லை என்று சொன்னால், அதை சரி செய்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? பவுல் அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் சகித்து கொள்ளுகிறதில்லை? உங்களுடைய சகோதரன் அல்லவா, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள் அல்லவா? உன் சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை அவன் தெரியாமல் செய்துவிட்டான் அல்லது தெரிந்து செய்து விட்டான். நீங்கள் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லையா உங்களுக்குள்ளார? அவர் கேட்குறார். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்துகிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39:40-41 பாருங்க. 39:40-41. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று சொல்கிறார். கவனிச்சிங்களா? போயிட்டு போது விட்டுக்கொடு 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 என்று சொல்கிறார். உன் அங்கியை, உன் மேல் வஸ்திரத்தை, உன் வஸ்திரத்தை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் சண்டை போட்டான்னா, அதாவது வஸ்திரம்னா, இப்போ நான் கோட்டு போட்டிருக்கிறேன், அதுக்குள்ளார பனியன் போட்டிருக்கிறேன். நம்ம யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு வஸ்திரம், உள்ளுக்குள்ளே அங்கி போட்டிருக்கிறாங்க. வஸ்திரத்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சண்டை போடுறான் அப்படின்னா, அவனை என்ன பண்ணு, இந்த இதையும் கழட்டிக்கோ, இந்த அங்கேயும் இங்கே எடுத்துக்கோ அப்படின்னு அதையும் கொடுத்துரு அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு இதுதான் தேவைன்னு நினச்சி, ஒருவேளை அது அவனுக்கு இல்லாமல் இது மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாமே, இதையும் சேர்த்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். எனக்கு 1 கிலோமீட்டர் கூட வா அப்படின்னு என்னை ஒருத்தன் பலவந்தம் கட்டாயப்படுத்துகிறான்னு, அவன் கூட 2 கிலோமீட்டர் போ, அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே, கூட போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பயங்கர கோபத்தில் வந்து ஒரு கன்னத்தில் அடிக்கிறான்னா, உன் கோபத்தை இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, 2ஆவது அடிச்சுக்கோ, கோபம் தீர்ந்துருச்சா, ரைட்டு, சமாதானமாக போ அப்படின்ற அளவுக்கு நாம் சமாதானம் செய்ய அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு பெரிய மோசமான ஒரு சண்டை இருக்குது அப்படின்னா, அது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்திலிருந்து தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போது ஆரம்பத்தில் அன்பினாலே சாதாரணமான ஒரு காரியத்தை இலகுவாக கையாண்டு விட்டால், நமக்கு அவ்வளோ பெரிய இந்த காலத்தில் இப்பொழுது எழும்பி இருக்கிற ஒரு சண்டையோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு பிரிவினையோ அது ஆரம்பத்திலே தடுத்திருந்திருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் சண்டை வருது அப்படின்னா, தொடக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் இருந்திருக்கலாம். மனைவிக்கு பிடிக்காததை கணவன் செய்திருக்கலாம். அதை மறுநாள் அவன் கோடிட்டு காண்பித்திருக்கலாம். அதை மனைவி அதற்கு பதில் கொடுத்திருப்பாள், அதற்கு இவன் பதில் கொடுத்திருப்பான், திரும்பவும் அதற்கு பதில், இப்படி மாறி 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 மாறி
கடைசியாக பெரிய அவன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடாது, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீ உங்கள் வீட்டுக்கு போ, 2 பேரும் பிரிஞ்சு கடைசியாக நீ உன்னைய பார்க்கக்கூடாது, நீ இனிமேல் உன்னை பார்க்கவே கூடாது, கண்ணிலே முழிக்காத. எதுக்கு இதெல்லாம் தொடங்குனது? எங்கே? ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் தொடங்கியிருக்கும். அதை பொறுத்து போயிருந்தா, அதை சகித்து கொண்டிருந்தால் இவ்வளோ பெரிய பிரிவினை, வாழ்க்கை துணையை விட்டு இவ்வளோ பெரிய கஷ்டம் பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏனென்றால் இவ்வளோ பிரிவு வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு வீராப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு கௌரவம், அதை பிடிச்சு நின்னதுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரிவினை. அது காரணம் என்ன அப்படின்னா, நாம் விட்டு கொடுக்காமல் இருந்தது, பொறுத்து கொள்ளாமல் இருந்தது, சகித்து கொள்ளாமல் இருந்தது. நாம் அதை சகித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மேலிருந்து கீழே இறங்கி எதுக்காக வந்தார்? சமாதானத்தை ஏற்படுத்த வந்தார். கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து இங்கே கீழே வந்தது காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் அவரை எதற்கு பயன்படுத்தினார், ஏன் அவரை அனுப்பினார்? யூதருக்கும் புறஜாதிக்கும், அதாவது யூதர் அல்லாதவருக்கும், நீங்களும் நானும் யூதர் அல்லாதவர்கள், நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் கிடையாது, நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்லாத, யூதர் அல்லாத புறஜாதியினர். அப்போ யூதருக்கும் புறஜாதிக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரை எடுத்து போட்டு, என்ன தடுப்பு சுவர்? நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு தடுப்பு சுவர். அதை எடுத்து போட்டு இருவரையும் இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்று வேதாமம் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்கு உள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி அவர் சமாதானம் பண்ணினார். எவ்வளோ அழகாக கொடுத்திருந்ததுக்கு அப்புறமும் கூட புத்தி கெட்டவர்கள், அறிவு இல்லாதவர்கள், வேதாமத்தை அரைகுறையாய் படித்தவர்கள் இன்னமும் என்ன சொல்லுவாங்கன்னா, நியாயப்பிரமாணம் இருக்குது, நியாயப்பிரமாணம் வேணும். இப்போது அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அதை கடைபிடிக்கணும்னு சொல்லுகிறவர்கள். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கவனிச்சிங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற காரியம் ஒப்புரவாக வேண்டும், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், அதாவது ஒரே சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஏன்னா அடிப்படையே ஒன்றும் இல்லையே. டப்பா அங்கே காலியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது வெறும் டப்பா, காலி டப்பான்னு அர்த்தம். காட் பிளஸ் யூன்னு சொல்ல முடியுமானா இவ்வளவும் அதுக்கு பின்னாடி இருக்குது. அவர்கள் எப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று சொன்னால், தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மை அவர் அழைத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்ததினாலே. அதை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 5:19, அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்னு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கடந்து வந்தோம். நாம் பாவிகளாக இருந்த பொழுது, அக்கிரமக்காரராக இருந்த பொழுது, விரோதிகளாக இருந்த பொழுது, எதிரானவர்களாக இருந்த பொழுது, மோசக்காரர்களாக இருந்த பொழுது, அவருக்கு விரோதிகளாக இருந்த பொழுது, கிறிஸ்துவுக்குள் நம்மை எல்லாம் அவர் ஒப்புரவாக்கினார். அவர் பூரண சர்க்குணர் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்களாய், பிரச்சனைகளை நாம் தீர்க்கிறவர்களாய், விரோதிகளை ஒன்று சேர்க்கிறவர்களாய், சத்தியத்தை அவர்களுக்கு உள்ளே கொண்டு சென்று நாம் இப்படிப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட சமாதானத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாரோ அப்படிப்பட்ட ஒரு காரண கர்த்தாவராக நாம் இரு ஜனத்துக்கு நடுவே சமாதானம் செய்யும் பொழுது, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரனாகிய அவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இவ்வளோ பெரிய சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தாரோ, அதே போல் அந்த செயல்பாட்டை செய்கிறவர்களாகிய நாம், தேவனுக்குள் நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாகிய நாம் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நாம் மீண்டும் ஒரு புதிய தலைப்பிலே அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.